வெல்கம் டு நீட் சென்னை. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அபாப்டாசிஸ், அதாவது செல் இறப்பின் செயல்முறை. அபாப்டாசிஸ் அப்படிங்கிறது ஒரு திட்டமிடப்பட்ட செல் டெத் ப்ராசஸ். இது தேவையற்ற சேதமடைஞ்ச ஆர் டேஞ்சரஸ் செல்களை நம்ம பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு கண்ட்ரோல்டு அண்ட் நேச்சுரல் வே அப்படின்னு சொல்கிறோம். இது நெக்ரோசிஸ் அந்த ப்ராசஸ் மாதிரி இல்லாமல் அபாப்டாசிஸ் ரொம்ப பியூரானது, அமைதியானது, அது மட்டும் இல்லாமல் பெனிஃபிஷியல் கொண்டது. வாட் இஸ் அபாப்டாசிஸ் அப்படிங்கிற இந்த கேள்விக்கு அபாப்டாசிஸ் அப்படின்னா ஜெனட்டிக்கலி ரெகுலேட்டட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வீக்கத்தை ஏற்படுத்தாமல் ஆர் நெய்பரிங் செல்லுக்கு தீங்கு விளைவிக்காமல் சுய அழிவுக்கு வழிவகுக்குது. இதில் நடக்கக்கூடிய ஸ்டெப்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சிக்னல் இனிஷியேஷன். இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் செல்லுக்கு உள்ளார்ந்த பாதை ஆர் வெளிப்புற பாதையிலிருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்குது. ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் ஆஃப் கேஸ்பாசஸ். இதில் கேஸ்பாசஸ் அப்படிங்கிற ஸ்பெஷல் என்சைம்ஸ் செயல்படுத்தப்பட்டு இந்த மாலிகுலர் சிசர்ஸ் மாதிரி செயல்பட ஆரம்பிக்குது. அதுதான் ஆக்டிவேஷன் ஆஃப் கேஸ்பாசஸ். மூணாவது ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல் ஷ்ரிங்க்ஸ் அண்ட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ். அதாவது செல்ஸ் கண்டென்ஸ் ஆகி ஒடுங்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஎன்ஏஸ் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டப்பட்டு ஸ்மால் பீசஸாக மாறுது. நாலாவது ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மெம்பரேன் பிளப்பிங். இது சவ்வு ரத்த கசிவு அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்லு அதோட மெம்பரெயினில் பிளப்ஸ் ஆக்கி, அதாவது குமிழ்களை உருவாக்கி சிறிய அபாப்டாட்டிக் பாடிஸாக உடைய ஆரம்பிக்குது. இதுதான் மெம்பரெயின் பிளப்பிங்கில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஃபைனல் ஸ்டேஜான பாகோசைட்டோசிஸ். இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெய்பரிங் செல்ஸ் ஆர் இம்யூன் செல்ஸ், இதுக்கு லைக் மேக்ரோபேஜஸ், இந்த மாதிரி செல்ஸ் இந்த உடஞ்சி போன அபாப்டாட்டிக் பாடிஸை விழுங்கி டைஜஷன் பண்ணுது. இதுதான் பாகோசைட்டோசிஸில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இதில் நோ இன்ஃப்ளமேஷன், நோ மெஸ், அதாவது வீக்கமும் இல்லை குழப்பமும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேஜில் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த எல்லா ஸ்டேஜுக்கும் ட்ரிகர்ஸாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா இந்த டிஎன்ஏ டேமேஜ், ரெண்டாவது இன்ஃபெக்ஷன், மூணாவது லேக் ஆஃப் க்ரோத் சிக்னல், நாலாவது டாக்ஸின் எக்ஸ்போஷர், அஞ்சாவது இம்யூன் ரெஸ்பான்ஸ். இதெல்லாம் தான் ட்ரிகர்ஸ் பாயிண்ட்ஸாக இருக்குது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் இந்த காண்டாக்ட் டீட்டெயிலில் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.